ஹலோ வியூவர்ஸ், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெலாக்கா தான். இத வந்துட்டு நீங்க நெறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆனா என்னன்னு தெரியாம வாங்காம இருந்திருப்பீங்க. நானும் வந்து மார்க்கெட் போகும்போதெல்லாம் நெறைய டைம் இத பார்த்துருக்கேன். நான் எங்க அம்மாகிட்ட கேட்டபோது அவங்க சொன்னாங்க, "இது பேரு கெலாக்கா. இது நாங்க வந்து ஸ்கூல் படிக்கும்போது வாங்கி சாப்ட்டுருக்கோம். நாங்க ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலுக்கு வெளிய கட்டில் கடையில இதெல்லாம் போட்டு விப்பாங்க." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இத நாங்க 10 காசு, 20 காசு குடுத்து வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் கட்டில் கடையில என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்கா தான் இருந்திருக்கு. அதுவும் ஸ்வீட் மாங்கா இருக்கும். நான் இதுவரைக்கும் அத தான் வாங்கி சாப்ட்டுருக்கேன். சரி, இந்த டைம் மார்க்கெட் போகும்போது இத வாங்கி சாப்பிட்டு பார்த்துரலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இத வாங்கும்போது எங்க அம்மாவுக்கு ஸ்கூல் மெமரி வந்துருச்சு. வெளிய இருந்து ஃப்ரூட்ஸு, காய்கறி இந்த மாரி எதுவும் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலும், ஒரு டைம் வாஷ் பண்ணிருங்க. வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுறது தான் ரொம்ப நல்லது. வாஷ் பண்ணிட்டு தான் கிட்ஸ்க்கும் குடுக்கணும் நீங்க. சில பேர்லாம் வந்து திராட்சை பழம் வாங்கும்போது தள்ளுவண்டி கடையில வாங்குறாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற திராட்சை பழத்த ஒண்ணு எடுத்து சாப்ட்டுருவாங்க. தள்ளுவண்டி கடை ஓப்பன்ல இருக்கிறதுனால, அந்த சைடு காரு, பஸ் எல்லாம் போகும்போது உங்களுக்கு அதோட தூசு அது மேல படும். அதனால அப்படியே எடுத்து சாப்பிடாதீங்க. வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி சாப்பிடுங்க. நான் இன்னைக்கு கெலக்காய வாங்கிட்டு வந்து 2 2 கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதில இருக்க கொட்டைய வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. கொட்டையோட சாப்பிடுறதும் நல்லா தான் இருக்கும். கட் பண்ணிட்டு நீங்க அதில கொஞ்சமா உப்பு, 1 ஸ்பூன் மொளகாத்தூள் போட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கும் கெலக்காய பார்க்கும்போது ஸ்கூல் ஞாபகம் வந்தது அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கெலக்காய் தெரியும் அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த கெலக்காய தெரியாதவங்க நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, இத வாங்கி சாப்பிட்ருங்க. வாங்கும்போது மறக்காம நாட்டு கெலக்காயா வாங்கிக்கோங்க. சரி, இவ்ளோ பேசுறேன், நான் எப்படி ஹைபிரிட் கெலாக்காயும், நாட்டு கெலாக்காயும் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைபிரிட் கெலாக்கா இந்த மாரி பிங்க் கலர்ல இருக்கும். ஃபுல்லா பிங்க் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கும். நாட்டு கெலாக்கா கிரீன் கலர்லயும், ஒரு மெரூன் கலர்லயும் இருக்கும். ஸோ, அதனால அந்த நாட்டு கெலாக்காய நீங்க வாங்கி சாப்பிடுங்க. இப்போ நமக்கு கிடைக்கும்போது நல்லதையே வாங்கி சாப்பிடுவோமே! இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஸ்கூல் மெமரிய கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா!